அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். நீட் 2025 எக்ஸாமினேஷன் மே மாதம் 4ஆம் தேதி நடக்க போகுது. அட்மிட் கார்டு ஒரு 4 days முன்னாடி வருங்க. எக்ஸாம் சிட்டி நோட்டிஃபிகேஷன் எந்த ஊரில் எழுத போறீங்க அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் நேற்றுக்கு வந்துருச்சு. அது April 24 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் neat.nta.nic.in அந்த வெப்சைட்டில் போங்க. உள்ளே போனீங்கன்னா ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ள அது எக்ஸாம் சிட்டி நோட்டிஃபிகேஷன் லிங்க் போகும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்னா உங்களுடைய நீட் அப்ளிகேஷன் நம்பர் கேட்குங்க. அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் உங்களுடைய பாஸ்வேர்ட் இதை வச்சு என்டர் பண்ணீங்கன்னா செக்யூரிட்டி பின் கேட்கும். அதில் உள்ள போய் என்டர் பண்ணீங்கன்னா உங்களுடைய அட்வான்ஸ் எக்ஸாம் சிட்டி நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்போ எந்த ஊரில் எழுத போறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். என்ன லாங்குவேஜில் எழுத போறீங்க எல்லா டீட்டெயில் வந்துருங்க. அதில் எந்த மிக முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். இட் இஸ் நாட் அன் அட்மிட் கார்டு. இது அட்மிட் கார்டு கிடையாது. அட்மிட் கார்டு பின்னாடி இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேம் அண்ட் லொகேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் சென்டர் வில் பி இன்டிமேட்டட் இன் த அட்மிட் கார்டு. அது எந்த சென்டர்ல எழுத போறீங்க அப்படிங்கிறது அட்மிட் கார்டில் வரும். இப்போ எந்த ஊர்ல எழுத போறீங்க அப்படிங்கிறது வந்துருங்க. என்ன இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்? த கேண்டிடேட் மஸ்ட் ரீச் த சென்டர் வெல் இன் அட்வான்ஸ் பை 11 AM 11 மணிக்கு நீங்க சென்டருக்கு வந்துருங்க. நோ கேண்டிடேட்ஸ் ஆர் பி பர்மிட்டட் டு என்டர் த சென்டர் ஆஃப்டர் த கேட் க்ளோசிங் டைம் 1:30க்கு அப்புறம் நீங்க உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. No candidates will be permitted to leave the examination before the examination time. அது 5 மணிக்கு முன்னாடி வெளியே அனுப்ப மாட்டாங்க. அப்போ 1:30 மணிக்கு முன்னாடி வந்துடணும். 5 மணிக்கு அப்புறம் எக்ஸாம் 5 மணிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எக்ஸாம் ஹால் இருந்து வெளியே அனுப்புவாங்க. இடையில 1 மணி நேரம் எக்ஸாம் எழுதிட்டு போறேன், 2 மணி நேரம் எக்ஸாம் எழுதிட்டு போறேன் அப்படியெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. The candidates are advised to verify the location of the examination venue at least day in advance. ஒரு நாள் முன்னாடியே பார்த்து வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் மொமெண்ட்ல அது டென்ஷன்ல போய் நிற்க கூடாதுங்க. வெல் இன் அட்வான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. 11 o'clock நீங்க ரீச் ஆயிடுங்க. த கேண்டிடேட் ஆர் அட்வைஸ்ட் டு பிரிங் த அப்டேட்டட் காப்பி ஆஃப் த ஆதார் கார்டு. இது கொஞ்சம் மாடிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர்ல ஒரிஜினல் ஆதார் கார்டு கொண்டு வான்னு சொன்னாங்க. இப்போ அப்டேட்டட் ஆதார் கார்டு கொண்டு வரது பெட்டர். ஏன்னா சின்ன வயசுல எடுத்த போட்டோ இருந்ததுன்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்றது கஷ்டம் அப்படின்னால அப்டேட்டட் ஆதார் கார்டு கொண்டு வான்னு சொல்லியிருக்காங்க. த கேண்டிடேட் பி பர்மிட்டட் டு கேரி ஒன்லி த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க? பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் கொண்டு வரலாம். டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அவுட்டர்ல ரேப்பர்ல ரிமூவ் பண்ணிடுங்க. த அடிஷனல் போட்டோகிராஃப் சேம் as uploaded on the application form pasted on the attendance sheetங்க. அது அட்டெண்டன்ஸ் ஷீட்ல நீங்க ஒரு போட்டோ ஒட்டணும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் நீங்க அப்ளிகேஷன் சாஃப்ட் காப்பி அப்லோட் பண்ணீங்க இல்லையா, அதே போட்டோகிராஃபை ஒரு பிரிண்ட் எடுத்து நீங்க கொண்டு போகணும். 2 கூட கொண்டு போய்ங்க, தவறு கிடையாது. அட்மிட் கார்டு additional photograph same as admit card to be issued separately along with the self declaration. அதுல ஒரு undertaking இருக்கும். with the postcard size photo downloaded from the அது நீங்க postcards அதுல டவுன்லோட் பண்ணி postcard size photograph affixed on the designated spaceல அது நீங்க அட்மிட் கார்டு வரும் இல்லைங்களா, அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி அதுல செல்ஃப் டெக்ளரேஷன் சைன் பண்ணணும். அதுல போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ ஒட்டி எடுத்துட்டு போகணும். போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ ஒட்டி எடுத்துட்டு போகணும். செகண்ட் பேஜ்ல வருங்க. PWD சர்டிஃபிகேட் அது இருந்ததுன்னா தேவைப்பட்டா கொண்டு போகலாம். கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் அலவுட் டு கேரி எனி பர்சனல் பிலாங்கிங் இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் டிவைசஸ். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் அதர் பேட் ஐட்டம்ஸ் என்னென்னலாம் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சப்ஜெக்ட் வில் நாட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சேஃப் கீப்பிங் ஆஃப் த அது நீங்கள் எதாவது தேவையில்லாத ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு போகிறீங்க, அதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் ரெஸ்பான்சிபிள் கிடையாது, நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட்டாக ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. All the candidates will be under CCTV surveillance during the examination. எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கும் அப்படின்னு தெளிவாக இந்த இன்ஃபர்மேஷன் அடிஷனல் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ மிக முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் தெளிவாக எடுத்து படித்து பார்த்துருங்க. முன்கூட்டியே போயிடணும், லேட்டாக போகக்கூடாது. புரியுதுங்களா? அடுத்தது எக்ஸாமினேஷன் 5 மணிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கால் விட்டு வெளியே வர முடியும். டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் கொண்டு போய்க்கலாம். என்னென்ன ஐட்டம்ஸ் வேண்டான்னு சொன்னாங்களோ அதெல்லாம் கொண்டு போகாதீங்க. அட்மிட் கார்டில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டியிருப்பீங்க, அதே ஃபோட்டோகிராஃப் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி போஸ்ட் கார்டு சைஸ் செகண்ட் பேஜில் ஒட்டி எடுத்துகிட்டு போகணும். டிக்ளரேஷன் ஃபார்ம் சைன் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்தோடனே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.